ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் மூலமா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சுக்க ப்ரோக்ராமை தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ப்ரோக்ராமை நான் ஓப்பன் பண்ணிட்டு அது எப்படி பண்ணுறது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஜி கோலான்ல தான் அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். ஜாவான்ற ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். அதுல நான் இப்போ ஃபைலை நான் டெலீட் பண்ண போறேன். அதுக்கான ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. முதல்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். முதல்ல இன்புட் ஜாவா டாட் இன்புட் அவுட்புட் டாட் ஃபைல் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சிருக்கேன். பப்ளிக் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் டெலீட் ஃபைல்ன்றத விட்டு நான் டிஎஃப் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்போ நான் பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்றதுல நான் என்ன பண்ணிடுறேன், பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு ஃபைல் டாட் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஓபிஜேன்னு கொடுக்கணுமா, இந்த இடத்துல நீங்க எப்படி வேணுமோ நான் அப்படி கொடுத்துக்கலாம். ஆமா, நியூ ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்றேன், ஃபைல் நேம் எந்த ஃபைல் நேமை நான் டெலீட் பண்ணணும். ஸோ அதற்கான ஃபைல் நேமை நான் இங்க கொடுத்துருக்கேன். .txt அப்படின்றது கொடுத்துருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்றேன், மை ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வந்துச்சு, இங்க நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். நம்ம இங்க எப்படி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம மித்த எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். ஸோ அதனால இங்க ஆப்ஜெக்ட் டாட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன், நான் டெலீட் பண்ண போறேன். ஸோ அதனால இங்க டெலீட் அப்படின்றதுக்கு பிராண்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப்கான இதை ஓபன் பண்ணியிருக்கேன். கரெக்டா இருந்தா எனக்கு என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல டெலீட் த ஃபைல் பிளஸ் எந்த ஆப்ஜெக்ட் மை ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஃபைல், அந்த ஃபைலை கெட் பண்ணி அதை டெலீட் பண்ணு அப்படின்றத சொல்லு. இப்ப எல்ஸ்ல நம்ம என்ன, அந்த எல்ஸ் பார்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நோத்திக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஃபெயில் டு டெலீட் த ஃபைல் அப்படின்னு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த இது பார்ட் முதல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்கான இதை ஓபன் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்க எல்ஸ் பார்ட்டுக்கான பார்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமேல இங்க நான் என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்ற பார்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்க சிஸ்டம் இங்க கிளாஸுக்கான இதை நான் இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கிளாஸ் ஃபைல் ஸ்டார்ட் வித் கேல்குலேட்டர் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கணும், நம்ம ஃபைல் நேம் ரொம்ப பெருசா இருக்க வேணாம் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுல டிஎஃப் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஃபைல் நேம் எப்படி நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபைல் நேம் கொடுத்துங்க. அதே மாதிரி இங்க ஆப்ஜெக்ட் மை ஆப்ஜெக்ட் ஓபிஜேன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைலை தான் நான் டெலீட் பண்ண போறேன், இந்த ஃபைல் நேமை. ஸோ நான் இப்ப அதுக்காக என்ன பண்றேன், இந்த நேம்ல ஒரு ஃபைல்ல நான் டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணி அதை நான் முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அந்த ஃபைல் நேமை நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்க இந்த ஃபைல் இருக்கு, இதுல வெல்கம் அப்படின்னு டைப் பண்றேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். முதல்ல சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு நம்ம அந்த இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முதல்ல கம்பைல் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் பிரஸ் பண்றேன்.
இப்ப இந்த ரன் அப்படின்ற இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல நான் என்ன பண்றேன், சிஎம்டி அப்படின்னு டைப் பண்றேன். இந்த இடத்துல நீங்க என்டர் கொடுத்தாலும் சரி, இல்ல ஓகே அப்படின்ற பிரஸ் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன ஆகும், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப என் ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல இது பண்ணணும். நான் முதல்ல என்ன பண்ணிடுறேன், ஜெய்கோலன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ ஜெய்கோலன் அப்படின்றதுக்குள்ளார போயிடுறேன். எதுக்குள்ளார வச்சிருக்கேன், ஜெய்கோலன்ல ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. ஸோ ஜாவா அப்படின்றத கொடுக்கும். அதுக்கு முன்னால சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்னு அந்த ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். என்ன ஃபோல்டர் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை இங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃபோல்டரை நீங்க இந்த ஃபோல்டர் ஜாவான்ற ஃபோல்டர் நேம் தான் கிரியேட் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த நேமை தான் நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். என்டர் பண்ணிடுறேன். இப்ப அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் என்ன ஃபைல் நேம், ஜாவாவோட ஃபைல் நேம். எந்த ஃபைல் நேம்ன்றத நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஓகேவா? சோ அதனால ஜாவாவோட ஃபைல் நேம் என்னவா கொடுத்தோமோ அந்த ஃபைல் நேமை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இப்ப நான் மென்ஷன் பண்ணிட்டேன். டாட் என்ன ஃபைல் நேம், எக்ஸ்டென்ஷன் ஜாவா. ஜாவா அப்படின்னு கொடுத்து நான் என்டரை கிளிக் பண்றேன். என்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எந்த வித எரரும் இல்லைன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் போகும். என் கேஸ் ஏதாவது ஒரு எரர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல எரர் காமிக்கும். நம்ம அந்த எரர் என்னன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்ப எனக்கு கம்பைல் பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காமிச்சிடுறேன். இதுல நான் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் கிரியேட் பண்ணிருந்தேன். ரைட்டா? இந்த இடத்துல இருக்கு. அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, இப்ப வெல்கம் அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. இப்ப இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம், ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் டெலீட் ஆயிடும். பாக்குறீங்களா? இப்ப ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட், ஜாவா ஃபைல் நேம். ஜாவான்றது பண்ணிட்டா ஃபைல் நேம் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்றேன். delete the file. ஃபைல் நேம் என்னன்றத கொடுத்துருக்கு. ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல போய் பாருங்க, நம்ம அந்த ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருந்தோமா, அந்த ஃபைலு இப்ப காணாம போயிடுச்சு. இப்ப திரும்ப நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணிப்போம். அது எப்படி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப திரும்ப நான் என்ன பண்றேன், திரும்ப நான் ரன் பண்றேன். கம்பைல் பண்ணல, ரன் மட்டும் பண்றேன். ஏன் ரன் பண்றேன், ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம். அந்த டெலீட் பண்ண ஃபைலை நம்ம திரும்ப ட்ரை பண்றப்ப என்ன வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது அப்போ என்னது, ஆல்ரெடி அந்த ஃபைலே இல்லை. ஸோ அதனால எனக்கு என்னன்னு காண்பிக்கிறது, ஃபெயில் டு டெலீட் த ஃபைல் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், delete the file அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் நேம் வருது. இல்ல அப்படின்ற பட்சத்துல fail to delete the file வருது. இப்ப நம்ம முன்னால செஞ்ச மாதிரியே ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம செய்வோம்ல, நம்ம சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி அது மாதிரி இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணிப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நியூன்னு ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் இது பண்ணிப்பேன். இதுல முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கரெக்டா அப்படி இருக்கான்னு நான் முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல
எக்ஸ்டென்ஷன் நம்ம தப்பா கொடுத்தோம் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும்னா அந்த ஃபைல் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால முதல்ல என்ன பண்றேன், அந்த ஃபைலை முதல்ல நான் ஓபன் பண்றேன். அதாவது அந்த இதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ல போயிட்டு நான் முதல்ல எக்ஸ்டென்ஷனா நான் முதல்ல கரெக்ட் பண்றேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபைலை சேவ் பண்றேன். ஒன்னு ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படி கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து கண்ட்ரோல் எஸ் பயன்படுத்தி தான் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு நம்ம திரும்ப கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்றதுக்கு என்னது, ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றப்ப ஃபைல் ஃபெயில் டு delete the file அப்படின்னு வருது. ஏன் fail to delete the file அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நம்ம இங்க இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா ஆகாது. அதுவும் நான் பின்னால நான் வந்து இன்கேஸ் அப்படி ஆகல அப்படின்ற பட்சத்துல நான் வந்து அதை நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஏன்னு தெரியல. நான் இது வந்து இன்கேஸ் நான் எக்ஸிக்யூட் ஆகல, நான் இதை வந்து நான் ஒரு தடவை அப்புறம் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நம்ம டெலீட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதோடு தான் நான் பண்ற மிஸ்டேக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் வந்து லைவா தான் நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோலயே நான் லைவா ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ஆகலை, இது என்னன்றதை நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன அனலைஸ் பண்ணிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம வந்து எப்படி ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம டெலீட் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், பழைய மாதிரியே நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து .txt அப்படின்னு கொடுத்து நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஃபைனலா. அதான் நம்ம இதனால ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கா அப்படின்ட்டு. கிளாஸ் ஃபைலை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு ஏதாவது தப்பு பண்ணோம்னா தெரியும். ஸோ அதனால எப்போதும் கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்றோமா இல்லையா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஏன் இந்த மிஸ்டேக் பண்றோம் என்னன்றதை கடைசி வரைக்குமே நமக்கு புரியாம போயிடும். ஸோ அதனால நான் அது மாதிரி பண்ணலை. ஏன்னா வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்களா, நான் அந்த பழைய கம்பைல் பண்ணதே வச்சு நான் பண்ண தொட்டு எனக்கு நிறைய தடவை இந்த எரர் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் டெலீட் பண்ணியாச்சு. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.